ஒரு புதிய பயணம். சித்தர்கள் வாழ்ந்த காட்டுக்குள்ள போக போறேன். அந்த காடு உயர்ந்த மலைகளால ஆனது. 4500 அடி உயர மலைக்கு பயணம் பண்ணி சந்திர மகாலிங்கத்தையும் சுந்தர மகாலிங்கத்தையும் பார்க்க போறேன். போற வழி எங்கும் மக்கள் கூட்டம் அலைமோத அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள பல மலைகளையும் ஆபத்தான ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தாண்டி சித்தர்களும் சிவனும் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமிக்கு மலை ஏறி போறேன். சிவனை தேடி போறேன். மலையேற்றம் ஆரம்பிக்கிற இடம் தானிப்பாறை. நான் சிவனை தேடி போக போற இடம் சதுரகிரி சுந்தர சந்திர மகாலிங்கம் கோவில். இந்த பயணத்துல நம்ம சிவனை தரிசனம் பண்ண போகலாம். என்னோட நீங்களும் வாங்க. வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சிவனை தேடிய பயணம். வாங்க சிவனை தேடி போகலாம். விருதுநகர் மாவட்டம் மத்ராப்புல இருந்து தானிப்பாறை அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க பைக்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, அடிவாரத்துல பார்க்கிங் இருக்குது. நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிச்சேன். இதுதான் அடிவாரத்துல உள்ள நுழைவாயில். இங்க டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போகணும். உள்ள போக டிக்கெட் 10 ரூபா. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டேன். போற வழியில சிறு சிறு கோவில்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னொன்னா கடந்து போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போற கோவில் விநாயகர் கோவில். அங்க பக்கத்திலேயே காளியம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கும். விநாயகரையும் காளியம்மனையும் வழிபட்டுட்டு மலையேறினேன். இந்த இடத்துல உள்ள பாறையில மழை பெஞ்சா தண்ணீர் வரும். இந்த பாறையை தாண்டினதும் உள்ள கோவில் கருப்பசாமி பேச்சியம்மன் கோவில். அங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற இரட்டை லிங்கத்தையும் கும்பிட்டு மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சேன். 5 நிமிட தொடர் நடைபயணத்துல நான் குதிரை ஊட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்த மாங்கனி ஓடம்னு சொல்லுவாங்க. இங்க ஆத்த கடந்துதான் அடுத்த மலைக்கு போகணும். ஜில்லுன்னு இருந்த அந்த ஆத்து தண்ணியில காலை நனைச்சிட்டு மலை ஏற ஆரம்பிச்சேன். ஆத்த கடந்து வர்றப்ப பயணப்பாதை ரொம்ப அழகா இருந்தது. காட்டுக்குள்ள போற அனுபவம் இங்க செம்மையா கிடைக்கும். பெரிய ஏற்றம் எதுவும் இல்லாம பறவையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். 15 நிமிட பயணத்துல வழுக்கு பாறைக்கு வந்து சேர்ந்தேன். இந்த பாறை வழுக்கும் தன்மை கொண்டது. அதனால வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. இங்க கவனமா போகணும். நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதும் போக ஆரம்பிக்கலாம். வழுக்கு பாறையை தாண்டி 10 நிமிடங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். மொத்த பயண தூரம் 5.5 கிலோமீட்டர். இன்னும் 4 கிலோமீட்டர் நடந்து போனோம். இதுவரையும் கூட பெரிய மலையேற்றம்லாம் இல்ல. ஆனா இனி உள்ள 4 கிலோமீட்டர் கடினமான பாதையா இருக்கும். சங்கிலிப்பாறை வந்துருச்சு. இந்த சங்கிலிப்பாறையில ஆத்த கடந்து போகணும். மழைக்காலம் இந்த இடத்துல கவனமா போகணும். மழைக்காலங்கள்ல இங்க திடீர்னு காற்றாட்டு வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆத்த கடந்ததும் கருங்கல் படிக்கட்டுகள் இருக்கும். அதுல செங்குத்தான மலையேற்றமும் இருக்கும். சங்கிலிப்பாறையில இருந்து ஒரு 15 நிமிட மலையேற்றத்துல காராம் பசு தடம்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல உள்ள பாறையில பசுவோட கால் தடம் இருக்கும். பசுவோட கால் தடத்தை வணங்கிட்டு தான் மக்கள் மலையேறுவாங்க. நானும் கால் தடத்தை வணங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அடுத்த 5 நிமிடத்துல கோரக்கர் குகை வந்துடும். கோரக்கர் குகை ஆற்றோட பாதையில் இருக்குது. ஒரு குகையில சிவனை வைத்து வழிபடுவாங்க. மழைக்காலமும் ஆற்றுல தண்ணி போற காலங்களும் அந்த இடத்துக்கு போக முடியாது. கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். கோரக்கர் குகையை போய் பார்த்துட்டு சிவனை கும்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பலாம். கோரக்கர் குகையில சிவனை வழிபட்டுட்டு மறுபடியும் மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சேன். இன்னும் 10 நிமிட மலையேற்றத்துல இரட்டை லிங்கம் வந்துடும். நான் மலையேற ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மலையோட பாய் தூரத்தை கடந்துட்டேன். இரட்டை லிங்கம் வந்துருச்சு. மொத்தம் 3 கிலோமீட்டர் மலையேறி வந்திருக்கேன். இங்க 2 லிங்கம் இருக்கும். அதனாலதான் இரட்டை லிங்கம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சிவனை வழிபட்டுட்டு தான் மக்கள் மலையேற ஆரம்பிப்பாங்க. இன்னும் 2.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். இனிமேல பாதை ரொம்ப கரடுமோடா இருக்கும். செங்குத்தான மலையேற்றமும் கரடுமோடான கற்களும் நிறைய பேரை சோர்வாக்கும். இந்த இடங்கள்ல எப்ப கோவில் வரும்னு கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கடினமான மலையேற்றம் இனி வர்ற பாதையில 1 கிலோமீட்டருக்கு இருக்கும். அடுத்து நம்ம போக போற இடம் சின்ன பசுக்கடை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். மழைக்காலம் ஏற்படுற மண்ணரிப்பால இந்த இடம் ரொம்பவே கரடுமுரடா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா நாவல் ஊற்று வந்துடும். நாவல் ஊற்றுக்கு அப்புறம் பெரிய மலையேற்றமும் இல்லாம சமதளமும் இல்லாம கொஞ்ச தூரம் நடந்து போனா வர்ற இடம் தான் பச்சரிசி பாறை. இந்த பச்சரிசி பாறையில இருந்து மறுபடியும் கடினமான மலையேற்றம் தொடங்க போகுது. இந்த பயணம் சோதனை மிகுந்ததா இருந்துச்சு. பச்சரிசி பாறை முடிஞ்சதுக்கு அடையாளமா சமதளமான பகுதி வந்துருச்சு. சமதளமான பகுதியில நடந்துட்டே இருந்தா வனதுர்க்கை அம்மன் கோவில் வரும். 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 700 மீட்டர் தொலைவுல பிலாவடி கருப்பசாமி கோவிலும் வந்துடும். வனதுர்க்கை அம்மனை கும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல மதுரை மாவட்ட எல்லை பகுதியும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல பிலாவடி கருப்பசாமி கோவில் வந்துடும். கிட்டத்தட்ட 3 மணி நேரமா 4.25 கிலோமீட்டர் நடந்து பிலாவடி கருப்பசாமி கோவிலுக்கு வந்துட்டேன். பிலாவடி கருப்பசாமி கோவில்ல கருப்பனையும் வழிபட்டுட்டு நேர சுந்தர மகாலிங்கம் கோவில் நோக்கி போக ஆரம்பிச்சேன். பிலாவடி கருப்பசாமி கோவில் இருந்து சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வெறும் 600 மீட்டர் தான். சுந்தர மகாலிங்கம் கோவில் கிட்ட வந்துட்டேன். நான் வந்த நேரத்துல சிவனுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு. மேலதாளத்தோட பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு கிளம்பினேன். சந்திர மகாலிங்கம் கோவில் இங்க இருந்து 450 மீட்டர் நடந்து போகணும். நடக்க முடியாம நடந்து போனேன். அங்க கொஞ்சம் தூரம் மலையேறி போற மாதிரி இருக்கும். மெதுவா படிக்கட்டுகளை ஏறி போய் சந்திர மகாலிங்கத்தின் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மலைக்கு உச்சியில அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சேன். மலையேற எனக்கு 4 மணி நேரம் ஆச்சு. நான் நின்னு மெதுவா வந்தேன். நிக்காம வந்திருந்தா 3 மணி நேரத்துல வந்திருப்பேன். கீழே இறங்க 2.5 மணி நேரம் ஆச்சு. இது நீங்க ஏறும் வேகத்தை பொறுத்து மாறுபடலாம். இந்த மலையை 2 மணி நேரத்துல ஏறி 1 மணி நேரத்துல இறங்குறவங்களும் இருக்காங்க. 6 மணி நேரமா ஏறி 4 மணி நேரத்துல இறங்குறவங்களும் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த மலை ஏறதுக்கு அனுமதி உண்டு. பிரதோஷம் அதை தொடர்ந்து வரும் அமாவாசையும் பிரதோஷம் அதை தொடர்ந்து வரும் பௌர்ணமி மட்டும்தான் இந்த மலை ஏறதுக்கு அனுமதி உண்டு. சிவனை நல்லா தரிசனம் பண்ணிட்டேன். அடுத்து எங்க போகலாம்? எந்த மலைக்கு போகலாம்? ஒரு மலை இருக்குது. 6000 அடி உயர மலை. தமிழ்நாட்டில் உள்ள கடினமான மலை. ஈசனுக்கே அமைதி தந்த மலை. தென் கைலாயன்னு அழைக்கப்படுற மலை. கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி மலைக்கு போகலாம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வெள்ளையங்கிரிக்கு போகலாம்.